சென்னை, திருச்சி, ஈரோடு உள்ளிட்ட 12 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. புதுக்கோட்டையைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மானை விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். சென்னையில் ஷிஹாப் உத்தஹிரீர் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டது தொடர்பாக என்ஐஏ சோதனை என தகவல். பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆட்களை திரட்ட முயன்றதாக குற்றச்சாட்டு. கடலூரில் அதிமுக முன்னாள் கவுன்சிலர் வெட்டிக்கொலை. பொதுமக்களின் சாலை மறியலை அடுத்து காவலர்கள் குவிப்பு. சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள பங்குச்சந்தை வர்த்தகர் வீட்டில் 250 சவரன் நகை, 10 கிலோ வெள்ளி, 25 லட்சம் ரொக்கம் கொள்ளை. ஓட்டுநர் சரவணனை பிடித்து போலீசார் விசாரணை. சென்னை அண்ணா நகரில் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டாட்டம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சாலையில் திரண்டு நடனமாடி உற்சாகம். T20 உலகக்கோப்பை சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு 20 கோடி ரூபாய் பரிசு. ஆட்ட நாயகன் விருதை விராட் கோலியும், தொடர் நாயகன் விருதை பும்ராவும் வென்று அசத்தல். தென்னாப்பிரிக்க அணியின் வெற்றியை பறித்த பும்ராவின் 18வது ஓவர். அசத்தலாக மில்லரின் கேட்சை பிடித்து திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்த சூரியகுமார் யாதவ். சர்வதேச T20 போட்டிகளிலிருந்து ஒரே நாளில் ஓய்வை அறிவித்த ரோஹித் சர்மா, விராட் கோலி. ஓய்வை அறிவிக்க இதைவிட சிறந்த தருணம் அமையாது எனவும் கருத்து. குஜராத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழை. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் அவதி. ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறையொட்டி அக்கரைப்பேட்டை மீன்பிடி துறைமுகத்தில் குவிந்த மீன் பிரியர்கள். வரத்து குறைவாக இருந்ததால் மீன்களின் விலை கணிசமாக உயர்வு. மீண்டும் பிரச்சனையில் சிக்கிய சென்னை கேபி பார்க் அடுக்குமாடி குடியிருப்பு. லிப்ட் அறுந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்த சோகம். மேகதாதுவில் அணை கட்ட தீவிரமாக முயற்சிக்கும் கர்நாடகா. டெல்லியில் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து வலியுறுத்திய முதல்வர் சித்தராமையா. சாத்தூர் அருகே வெடிவிபத்தில் 4 தொழிலாளர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் பட்டாசு ஆலை உரிமையாளரின் மகன் கைது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் உத்தரவுப்படி பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி. திருப்பதி கோயிலில் ஏழுமலையானை தரிசிக்க ஆதார் அட்டையை கட்டாயமாக்க திட்டம். தேவஸ்தான பக்தர்களுக்கு செய்து கொடுக்கும் வசதிகளில் இடைத்தரகர்களின் தலையீடு அதிகரிப்பால் முடிவு. திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூர் அருகே கோயில் திருவிழாவிற்காக பேனர் வைக்கும்போது மின்சாரம் தாக்கி சிறுவன் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் திருவாரூரிலிருந்து செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார். ராஜசேகர், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டத்திற்கு உட்பட்ட கோட்டகச்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமதாஸ் அன்புசெல்வி. இவர் இந்த தம்பதியினுடைய ஒரே மகன் மதன்ராஜ். இவர் மன்னார்குடியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில இந்த கோட்டகச்சேரி கிராமத்துல ஆண்டுதோறும் ஆனி மாத திருவிழா என்பது உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும். அந்த வகையில இந்த ஆண்டும் அந்த கோவிலோட ஆனி மாத திருவிழா நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில மதன்ராஜ் அவர்களுடைய நண்பர்கள் ரூபன், சஞ்சய், சித்தார்த் 4 பேரும் சேர்ந்து பிளக்ஸ் போர்டு வைத்துள்ளனர். அப்பொழுது அந்த பிளக்ஸ் போர்டு வைக்கும் இடத்தில் மேலே மின்சார கம்பி என்பது சென்றிருக்கிறது. அதில் அந்த பிளக்ஸ் போர்டு உரசியதில் மின்சாரம் தாக்கப்பட்டு 4 பேரும் தூக்கி வீசப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக அருகில் இருந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மன்னார்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அங்கு மருத்துவர்கள் பரிசோதித்த பொழுது ஏற்கனவே மதன்ராஜ் உயிரிழந்து விட்டதாகவும், அது மட்டுமில்லாமல் ரூபன் மிக
உயிருக்கு ஆபத்தான நிலையில் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மற்ற இருவர் சிறிய காயங்களுடன் சிகிச்சை பெற்று வீடு திரும்பி இருக்கிறார்கள். இது குறித்து கூத்தாநல்லூர் காவல்துறையினர் தற்பொழுது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரு கோவில் திருவிழாவில் பிளக் போர்டு வைக்கும் பொழுது மின்சாரம் தாக்கி 10ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்திய அணி த்ரில் வெற்றி பெற்றது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு ரோஹித் தலைமையிலான இந்திய படை T20 உலகக்கோப்பையை கையில் ஏந்தி அசத்தியுள்ளது. ICC Men's T20 Cricket World Cup Champions 2024. மேற்கிந்திய தீவுகளில் உள்ள பார்படாஸில் நடைபெற்ற 9வது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் பல பரீட்சை மேற்கொண்டன. டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் ஆட முடிவு செய்தது. அதன்படி களமிறங்கிய இந்திய வீரர்களில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த் சொற்ப ரன்களில் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து அதிர்ச்சி கொடுத்தனர். ஆனால் நடப்பு தொடரில் அனைத்து போட்டிகளிலும் தடுமாறிய விராட் கோலி அணியின் நம்பிக்கை நாயகனாக உருமாறினார். அவரும் அவருடன் கைகோர்த்த அக்ஷர் பட்டேலும் அணியை சரிவிலிருந்து மீட்டனர். 59 பந்துகளை எதிர்கொண்ட விராட் கோலி 2 சிக்ஸர் 6 பவுண்டரிகளுடன் 76 ரன்களை குவித்தார். 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு இந்திய அணி 176 ரன்கள் சேர்த்தது. தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரை மகாராஜ் மற்றும் நோக்கியா தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். 177 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி தொடக்கம் முதலே சீரான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. 5 சிக்ஸர்களுடன் அதிரடியாக விளையாடிய கிளாசனை வீழ்த்தி தென்னாப்பிரிக்காவின் ரன் வேகத்தை பாண்டியா கட்டுப்படுத்தினார். இருப்பினும் தென்னாப்பிரிக்க அணியின் பக்கம் வெற்றியின் காற்று வீசிக் கொண்டிருந்தது. 30 பந்துகளுக்கு 30 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய நிலைக்கு தென்னாப்பிரிக்க அணி சென்றது. ஆனால் 18வது ஓவரை வீசிய பும்ரா தனது நேர்த்தியான பந்து வீச்சால் 2 ரன்கள் மட்டுமே கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றி தென்னாப்பிரிக்காவின் நம்பிக்கையை குலைத்தார். இதனைத் தொடர்ந்து கடைசி ஓவரில் ஹர்திக் பாண்டியா வீசிய பந்தில் 6 அடிக்க முயன்ற மில்லரை அசாதாரண கேட்ச் மூலம் பெவிலியனுக்கு அனுப்பினார் சூரியகுமார் யாதவ். இறுதியில் 7 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி உலகக்கோப்பையை உச்சி முகர்ந்தது. ICC Men's T20 Cricket World Cup Champions 2024. ஆட்ட நாயகனாக விராட் கோலியும் தொடர் நாயகனாக பும்ராவும் தேர்வு செய்யப்பட்டனர். கடந்த 2007ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்திய அணி 2வது முறையாக 2020 உலகக்கோப்பையை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளது. கடந்த 2007ஆம் ஆண்டு உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற ரோஹித் சர்மா தற்போது அணியின் தலைவராக கோப்பையை வென்று கொடுத்துள்ளார். அதே சமயம் திறமையான வீரர்கள் நிறைந்துள்ள தென்னாப்பிரிக்க அணி இதுவரை ஒரு முறை கூட உலகக்கோப்பையை ஏந்த முடியாத சோகம் தொடர்கதையாக நீடிப்பது குறிப்பிடத்தக்கது.